இன்ட்ரோட ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இன்ட்ரோ வந்து வேணால் ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இப்போ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. ஒய்யன் என்னடி பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக சாப்பிட்டே இல்லைக்கிட்டே அந்த ஃபோனை தூக்கி தான் போட, ஏன் அந்த ஃபோனில் என்ன தான் இருக்குது, சாப்பிடு அப்படின்னு உங்களை வந்து திட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு ங்கிறீங்க. என்னடி சொல்கிறா அப்படின்னு திரும்ப சொல்கிறீங்க. ஏய் ஒன்று முழுங்கிட்டு சொல்லு, இல்லைக்கிட்டே துப்பிட்டு சொல்லு, இப்படி சொன்னால் எனக்கு என்ன புரியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் டக்குன்னு முழுங்கிட்டு பேசுகிறீங்க. என்னம்மா இது, ஒன்றும் முழுங்கவும் முடியலை மெல்லவும் முடியலை, இது இட்லியா இல்லைக்கிட்ட கல்லா, ஒரு டவுட்டுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா தலையில் கை வச்சுட்டு, உனக்கெலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் காலையிலே செஞ்சு உனக்கு கூட்டிகிட்டு விட்ருக்கேன் பாரு, என்னை சொல்லணும் அப்படின்னு வந்து அவங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து ஹார்ட் சவுண்ட் கேட்குது. உங்கள் அப்பா தான் ஒய்யன் சீக்கிரமா அப்படின்னு கற்றுட்டு இருக்காங்க. டைம் ஆகுதுலம்மா அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் வந்து அப்பா இந்த 1 minute அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா போதும் போதும் அம்மா அப்படிங்கிறீங்க. என்னடி பெண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. அதோட உங்கள் அம்மா வந்து பெண்ணெலாம் எடுத்துகிட்டு, ஏடி உசுரை வாங்குற, இதெல்லாம் எடுத்து வச்சுக்க மாட்டியா, அது இதுன்னு ஹால் டிக்கெட்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்கீங்க. ஒய்யன் ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவீல அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் நார்மல் டேஸ்லேயே லேட்டாக தான் வருவேன், அதுவும் இன்றைக்கி லாஸ்ட் டே, ப்ளீஸ் என்னை எதுவும் வந்து கேட்காதீங்க, நான் வந்து போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு படப்படையும் கிளம்பி நீங்கள் வெளியே வரீங்க. இப்போ வந்து உங்கள் இன்ட்ரோ அப்படியே லைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். என்னென்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு. நீங்கள் வந்து இப்போ ஸ்கூலிங்கோட லாஸ்ட் எக்ஸாமுக்கு இருக்கீங்க. அதான் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து இப்போ தான் லாஸ்ட் எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு போகிறீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு 18 years ஆகுது. இப்போ வந்து பார்ப்போம், அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் போகிறீங்க, போயிட்டு வந்து எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணுறீங்க. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரே ஆட்டமாக தாங்க முடியலை. நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வேறு லெவலில் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டில் அவர்கிட்ட கேட்குறான், என்னடி இப்போ அடுத்தடுத்து என்ன பிளான்னா நம்மளுக்கு இன்னும் எதுவுமே தெரியல தானே அப்படின்னு வந்து கேட்குறா. நீங்கள் வந்து சொல்றீங்க, யார் சொன்னா, ப்ரீ பிளான்லாம் எல்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா, என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க ஒய்யன் அப்படின்னு வந்து கேட்குறா. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, தி பெஸ்ட் டான்ஸர் இந்த வேர்ல்டு ஒய்யன் அப்படின்னு வந்து ஒரு நேம் வாங்க போகிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அவள் வந்து உங்கள் மண்டையில அடிச்சு, அதெல்லாம் கனவுல தான் நடக்கும், சரி வா லைஃப் பிளான் பற்றி ஏதாச்சும் பேசுவோம் அப்படின்னு வந்து அவள் கூப்பிட்றான். நீங்கள் வந்து என்னோட லைஃபே இது தாண்டி பாருங்க, நான் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து உங்கள் பேர்லாம் சொல்லி உங்கள் பேர்லாம் நான் வந்து அங்கே நின்றுட்டு சொல்லுவேன், இவங்கெல்லாம் என்னோட வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவங்க, இவங்ககிட்ட நான் ஜாக்கிரதையாக இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தலையில் அடிச்சுட்டு, தேவைதான் சரி விட்டுருமா தாயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஃபன் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு ஜாலியாக அன்றைக்கி வந்து டே போகுது. ஒரு அன்ஃபர்கெட்டபிள் டேவாக இருக்குது. இதுக்கப்புறமும் இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கே அது தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 6 o'clock வந்து வீட்டுக்கு வரீங்க. அங்கே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறைய காசுலாம் நிற்கிது. நீங்கள் அப்படியே யாரும் வந்திருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ளக்க போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுறியா அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து யோசிச்சுட்டு ஒரு வேளை யாராச்சும் வந்திருப்பாங்களோ, கெஸ்ட்டாக இல்லைக்கடி ஃபேமிலி யாராச்சும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போகிறீங்க. அங்கே போனால் வந்து ஒரு பர்சன் அவங்க ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே போகிறீங்க. அவங்க உங்களை பார்த்ததோட ஒய்யன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, அப்படி இருக்கியா, இப்படி இருக்கியா, அது இதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன்ட்டு அது இதுன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வைப்பு வந்து வேறு ஒரு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அவங்ககிட்ட செமையாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதை பக்கத்தில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஓகே, ஓரளவு பொண்ணு வந்து செமையாக மிங்கிள் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்க, அந்த வைப்லேயே வந்து பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்களும் பேசி முடிச்சுட்டு ஜின் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ தான் வந்து அவர் இப்படி திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் இருக்கிறதே அவர் வந்து காலில் பேசிகிட்டு இருந்திருப்பார் பிஸ்னஸ் பற்றி. அதனால வந்து உங்களை கண்டுருக்கவே மாட்டார். உங்களை பார்த்ததோட ஹாய் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து நியாசையோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வந்து ஜின்னை வந்து நீங்கள் எப்பயுமே மரியாதையை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து
உங்களை விட வந்து ஏஜ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பிரதர் இல்லைக்கிட்டே வந்து அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நீங்கள் வச்சு எப்பயும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என்ன நடக்குது உங்களுக்கு கரண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. இவங்க சும்மா வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா சரி வா வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஏன் இவங்க இப்படி வியர்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க, என்னடி இது ட்ரெஸ்ஸு, இதை போட்டுட்டு அவங்க முன்னாடி போய் உட்காந்துருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து என்ன இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து டிப்டாப்பாக ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டு உங்களுக்கு வந்து மேக்கப்லாம் போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்படியே உங்களை க்யூட்டாக வந்து ரெடி பண்ணிடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஏம்மா இதெல்லாம் இப்போ என்னம்மா நடக்குது, ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இங்கே உனக்கு பொண்ணு பார்க்குறது தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க, இல்லை ஒய்யன் இதுக்கு மேலே வந்து சரியாக வராது, நீ வந்து எத்தனை ஸ்கூலிங் முடிச்சிட்டே, உனக்கும் 18 ஆகிடுச்சில்ல, நீனும் இப்போ மேஜர் வந்து உனக்கே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் அங்கே நினச்சிட்டு இருந்துச்சு. இப்போன்னு பார்த்தா அவங்களே வந்து கேட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை பிஸ்னஸில் வர அப்பாவுக்கு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சி. அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காங்க பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து ஒரு ஹோப்போடு இருந்திருக்காங்க. இந்த நேரம் இவங்க வந்து கேட்டதில் இந்த அலைன்ஸை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னா எங்கே அது போயிடுமோன்னு வேறு அப்பாவுக்கு பயமாக இருக்குது. ஸோ அதனால் நேர்லேயே வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாரு, அதனால தான் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஆனால் வந்து அவங்க சொல்கிறாங்க, என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் பேச்சு கிடையாது. இப்போ பேச்சை வந்து எனக்கு 18 தான் ஆகுது, எனக்கு இப்போ தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே இருக்குது. இப்போ போயிட்டு எனக்கு கால் கட்டு போட்டு பார்த்துறீங்க, அதெல்லாம் என்னால் முடியாது, என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா விட்டுற மாதிரியே இல்லை, அது இதுன்னு சொல்லி உங்களை எப்படியோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீங்களும் வேறு வழி இல்லை, சரி அலைன்ஸ் மட்டும் தானே, இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், மேரேஜ்னால் என்ன இப்போ உடனே பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்தீங்களா அந்த ஃபேஸ் வந்து இப்போ இல்லை, அப்படியே டல்லாகி நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க கீழே குனிஞ்ச மாதிரி. அவங்களுக்கும் உங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்க விஷயம் அது. இப்போ வந்து அலைன்ஸ் பார்த்து ஓகேவாலாம் கேட்க வரல, உங்கள் அப்பா ஆல்ரெடி ஓகே சொல்லிட்டாங்க, சும்மா பார்த்துட்டு ஒயினை பார்த்துட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பாங்க. அப்புறம் அப்படியே வந்து ஜென்னோட அம்மா வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்து இதெல்லாம் வச்சுக்கோமா, நாங்கள் சும்மா வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு உனக்கு வாங்கிட்டு வந்தோம், சீக்கிரமாகவே வந்து உன்னை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு அது கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது, என்னடா இது உண்மையாக பண்ணி நீர் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டீங்க. அதில் வந்து அவங்களும் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசுகிறீங்க. அப்பா எனக்கு இப்போ எதுக்கு மேரேஜ் அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அப்பாவும் வந்து சைன் பண்ணிட்டு, சாரி ஒய்யன் என்னை மன்னிச்சிடு, நான் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான், உன்னை கேட்காம முடிவு எடுத்திருக்கக்கூடாது, ஆனால் என் பொண்ணு என் பேச்சை மீற மாட்டான்னு நான் நம்புகிறேன், அதனால தான் நான் எதையுமே யோசிக்காமல் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே வந்து ப்ரோக்காகி அப்படியே அழுகிறீங்க. இல்லைப்பா எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும், எனக்கு இந்த லவ்வே சரி மேரேஜ் எதுவுமே செட் ஆகாது, ஆனால் உங்களுக்காக ஒரு நாள் நான் பண்ணிப்பேன், ஆனால் அது ஏன் இப்போ இருக்கணும், வேணாம், நான் அதுக்கப்புறமா பண்ணிக்கிறேன், நான் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ என்ன அச்சீவ் பண்ண போகிற, அதை வந்து மேரேஜ் ஆகிட்டு அச்சீவ் பண்ணால் என்ன ஆக போகுது, அதுவும் இல்லாமல் அவங்க வந்து உன்னை படிக்க வைக்கிறேன்னா சொல்கிறாங்க, உனக்கே வந்து தெரியும் அப்பா வந்து லாஸ்ட்டில் போயிட்டுருக்காரு, ஸோ வந்து இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும், அவங்களே உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க, உன்னோட ட்ரீம்க்கும் இதுக்கும் அவங்க தடையாக இருக்க மாட்டாங்க, நான் அதை வந்து அஷ்யூராக சொல்கிறேன் அப்படின்னு வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவும் ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஜால்ரா போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சரி இதுக்கு மேலே வந்து சரியாக வராது, நம்ம வந்து ஏதாச்சும் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்லாம் நீங்கள் பிளான் போடுறீங்க. நிறைய பிளான்ஸ்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. சரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் தூக்க மாத்திரை சாப்பிட்ற மாதிரி வந்து பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு டிப்ரெஷன்லாம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க. ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகாத மாதிரி இருக்குது. நீங்கள் 2-3 பிளான் போடுறீங்க, அதாவது இதெல்லாம் ஒரு 1 வீக்கில் நடக்குது, ஆனால் அதில் எல்லாமே நீங்கள் ஃப்ளாப்பாகவும் ஃபெயிலாகவும் தான் ஆயிடுறீங்க. இப்போ வந்து உங்கள் அம்மா அப்பாக்கே தெரியுது நீங்கள் வேணுக்கிட்டே தான் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. இப்படியே வந்து 2 வீக்ஸ் போகுது. நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க சரி மேரேஜ்னா நான் அப்புறமா தான் இருக்கும், இப்போலாம் என்ன பண்ண வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் வந்து மேரேஜ் வந்து இன்னும் ஒரு 1 வீக்கில் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க வீட்டில். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுறீங்க, என்ன 1 வீக்லையா, அச்சோ இதுக்கப்புறம் பிளான்லாம் எதுவும் போட முடியாதே, போட்டாலும் ஃப்ளாப் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பத்தாத குறைக்கி
போட்ட பிளான் எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. இன்னுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க தலைமையில் கையை வச்சுட்டு. அப்போ உங்கள் அம்மா வராங்க, வந்து சொல்கிறாங்க, ஏன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி வராங்க. உனக்கு இப்போது 18 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஆமாம் எனக்கு தெரியாது பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து உங்கள் அம்மா வந்து கிட்டே வந்து உட்காந்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி சொல்கிறாங்க, இந்த 18 வருஷமாக நீ சொன்ன எல்லாத்துக்கும் தான் நாங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். ஃப்ரீடம் அவ்வளோ கொடுத்தோம். நாங்கள் இதுவரையும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கூட கேட்டதில்லை. நீ சொல்லி நாங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்ததும் இல்லை. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து உன்னை கேட்காம நாங்களாம் செய்கிறோம். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ எங்களுக்காக ஓகே சொல்லு அப்படின்னு வந்து உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவங்களே பார்த்துட்டு சொல்கிறீங்க, அம்மா எனக்கு ட்ரீம் எல்லாமே இருக்குமா, இதுக்கு மேலே என்ன சொல்லி எப்படி உங்களெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது எனக்கு தெரியலை, நானே சேஞ்ச் ஆகிடும் போல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லி அழுவுறீங்க. எனக்கு பிடிக்கலம்மா, எனக்கு வந்து அவரை பிடிக்கல அப்படின்லாம் கிடையாது, எனக்கு சுத்தமாக மேரேஜ் பிடிக்கல, இதுவரையும் நான் ஒரு வேறு மாதிரி தான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க, தின் வந்து ரொம்ப நல்ல பையன், அது மட்டும் இல்லை அவனுக்கு உன் மேலே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஏதாச்சும் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏதாச்சும் சொல்லுவீங்கன்னு எனக்கும் தெரியும். ஸோ நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்படியே உங்கள் அம்மா ஆஃப் ஆகிட்டு, சரி எனக்காக இது மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்காக இல்லைனாலும் உங்கள் அப்பாக்காச்சும் பண்ணு, இதெல்லாம் வந்து இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து உங்களுக்கு பிளாக்மெயில் மாதிரி எமோஷ்னல் பிளாக்மெயிலெலாம் பண்ணிட்டு போயிடுறாங்க. நீங்களும் அப்படியே வந்து தலையை வச்சு என்னடா வாழ்க்கை வச்சை அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு வழியே இல்லை கல்யாணம் தானே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெடி ஆகிடுறீங்க. அப்படியே உங்களுக்கு மேரேஜும் முடியுது. மேரேஜ் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட். அப்போ இப்போ வந்து நீங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க, அப்படியே கீழே குனிஞ்சி. இப்போ ஜின் உள்ளே வராரு. ஜின் வந்து ஒரு ஹாப்பி ஸ்மைலோடு உள்ளே வராரு. உள்ளே வந்ததோட நீங்கள் அவரை பார்த்துட்டு, என்னடா இந்த என்ன ஏன் இவன் இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஜின்னையே. ஜின் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்காராரு. கொஞ்சம் கிட்ட வராரு, நீங்கள் பேக்கில் போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வராரு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேக்கில் போகிறீங்க. அவர் டக்குன்னு அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்ன என் பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இல்லை பயமாக இல்லை, கொஞ்சம் உங்கள் கூட அப்படின்னு வந்து நீங்கள் சொல்ல வரீங்க. டக்குன்னு இன்னும் வந்து உங்களை கிஸ் பண்ணுற மாதிரி வராரு. நீங்கள் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னாச்சு அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. நீங்கள் டக்குன்னு வந்து அங்கே இருக்கிற ஒரு ட்ராத்தை வந்து டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எடுக்கிறீங்க. எடுத்ததுலாம் அவர் அப்படியே பார்க்குறாரு. அவ்வளோதான், ஜின்னுக்கு அப்படியே வந்து அப்படியே உங்களே ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே எடுத்து, ஜின் சாரி எனக்கு உங்ககிட்ட டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ அவர் அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்டு அவருக்கு அப்படியே ப்ரோக்கன் ஆகிடுச்சு. உங்களே பார்க்குறாரு. இதுவரையும் வந்து ஜின் வந்து அப்படி இருந்ததே இல்லை எந்த விஷயத்துக்குமே. உங்களை பார்த்துட்டு அப்படியே என்னாச்சு உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் உடனே அப்படிலாம் இல்லை, எனக்கு உங்களை பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய அச்சீவ் பண்ணணும், எனக்கு இப்போ 18 தாங்க ஆகுது, நீங்களே சொல்லுங்கள் 18ல் யாராச்சும் மேரேஜ் பண்ணி வைப்பாங்களா? நீங்கள் உங்களுக்கே வந்து மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் தான் 6 மந்த்ஸ் கழிச்சு கிடைக்கும். அது வரையும் நான் எப்படி இருந்தாலும் இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கும் ஓகேனா தான் நான் வந்து இதை ப்ரொசீட் பண்ணுவேன். அப்படி இல்லை உங்கள் கூட நான் வந்து சேர்ந்து வாழணுன்னா சொல்லுங்கள், பரவாயில்ல, நான் வந்து அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் உங்கள் கூட வாழ்ந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு, அப்படிலாம் நீ இருக்க வேணாம், உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எனக்கு ஒரு பெரிய டான்ஸர் ஆகணும் தான் ஆசை, நான் வந்து யூடியூப்லாம் வந்து ஓப்பன் பண்ணலாம், இதுக்கப்புறம் வந்து அந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஸ்கூலிங் முடித்த உடனே. ஆனால் இப்படி என்னை மேரேஜ் பண்ணி கால் கட்டி போடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதோட வந்து அவர் அப்படியே பார்த்துட்டு, டான்ஸ் தானே ஆடிக்கலாமே அப்படின்னு சொன்னது, இல்லைங்க எனக்கு மேரேஜ் வேணாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு மூஞ்சி தொங்க போட்டு அப்படியே கீழே கொஞ்சம் பார்க்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, ஜினி இதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து ஃபேமிலி வந்து அரேஞ்ச் பண்ண ஒரு மேரேஜ் தான், நம்ம 2 பேருக்குமே அது பிடிச்சிருந்தால் தான் அது ஒரு மேரேஜாக ஃபுல்ஃபில் ஆகும், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் டக்குன்னு உங்கள் அந்த பேப்பர்ஸை வாங்கி சைன் பண்ணுறாரு. சைன் பண்ணதும் நீங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபேஸை வச்சுட்டு அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. அதோட நீங்கள் சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில்லோ எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் டக்குன்னு
அவ்வளோ சீன்லாம் இல்லை. இந்த ட்ராமாவில் வர மாதிரி சோஃபாவில் நீங்கள் படுத்துங்க, பெட்டில் நான் படுத்துக்கிறேன் அப்படிலாம் வேணாம். நான் வந்து பில்லோஸ் வச்சுக்கிறேன், நீங்கள் கண்ட்ரோலாக இருப்பீங்க, நான் கண்ட்ரோலாக இருக்க மாட்டேன். நான் இப்படி தான் படுத்திருப்பேன், அதனால தான் வந்து பில்லோஸ் நடுவில் வைக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே இல்லை பரவாயில்ல, நான் வந்து சோஃபாலே படுத்துக்கிறேன். ஜின், நீங்கள் இருக்கிற ஹைட்டுக்கு சோஃபா பத்துமா அப்படின்னு நீங்கள் வந்து சோஃபாவை கையை கட்டுறீங்க. அது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது அவரை விட. அப்படியே வந்து அவர் சிரிச்சுட்டே சரி நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து பெட்லேயே படுத்துருக்காரு. நீங்கள் அப்படியே ஹாப்பியாக வந்து படுத்துருக்கீங்க. படுத்துட்டு அப்படியே ஜாலியாக வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஒன்லி 6 மந்த் தான், டக்குன்னு போயிடும். ஆனால் நம்ம வந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடணும், என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கீங்க. சீக்கிரமாகவே எல்லாம் பண்ணிடணும், அது சீக்கிரமாக ஸ்டெப்ஸ்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து அவங்க டான்ஸ் பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சைடில் அப்படியே திரும்பி பார்த்தா சின்ன வந்து பிளாங்க் ஃபேஸில் அப்படியே வந்து மேலே வந்து வாழை ஃபேஸ் பண்ணி பார்த்து அப்படியே படுத்திருக்காரு. உங்களுக்கு அவரை பார்த்தது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கே, ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு அவரோட ஃபீலிங்ஸ் என்ன, அவர் என்ன நினச்சிருந்தாரு அப்படின்னா எதுவுமே நீங்கள் வந்து கேட்டிருக்க மாட்டீங்க. அப்போ தான் அது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இதுக்கு மேலே கேட்டால் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அப்படியே திரும்பி படுத்து நீங்கள் தூங்கிடுறீங்க. இப்போ மார்னிங் ஒரு 9:30 இருக்கும். நீங்கள் வந்து அப்போ தான் வேக் ஆகுறீங்க. நீங்கள் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, பக்கத்தில் ஜின் இல்லை. சரி கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு அங்கே போனால் ஜின் வந்து குக் பண்ணிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு வந்து அவங்க ஹேண்ட்ஸை வந்து தூக்குறீங்க. அவர் அப்படியே அவங்கள பார்த்துட்டு மார்னிங் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே சிரிச்சுட்டு குக் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அப்படியே அவர் டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு டேபிளை பார்த்தா அங்கே காஃபி இருக்குது. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு தேங்க்ஸ் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த காஃபி எடுத்து குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் அவர்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, ஆஃபீஸ் போகல அப்படின்னு கேட்குறீங்க. இதோட அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. இன்றைக்கி சண்டேவும் இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, மேரேஜ்க்காக 1 வீக் லீவ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்னங்க சொல்கிறீங்க, லீவா, அது உங்கள் ஆஃபீஸ் தானே, நீங்கள் எப்போ வேணாலும் போனால் எப்போ வேணாலும் வரலாம் தானே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எல்லா எம்ப்ளாயி மாதிரி தான் நானும் இருப்பேன், நான் வந்து சிஇஓ மாதிரி நடந்துக்க மாட்டேன், எனக்கும் என் அப்பா இருக்கார்ல அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்து சரி சரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு சாரி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அவர் ஏன் அப்படின்னு வந்து கேட்குறாரு. இந்த நான் உங்களை வந்து குக் பண்ண வச்சிட்டேனா, நான் பண்ணி தருவா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு டக்குன்னு அவர் இது ஜஸ்ட் ஃபேக் மேரேஜ் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு அவர் அப்படி சொன்னதோட. நீங்கள் வந்து ஃபேக் மேரேஜா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஆமாம், நம்ம என்ன தான் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் இதுக்கப்புறம் டிவோர்ஸ் தானே பண்ணிக்க போகிறோம், இப்போ இருக்கிறதுலாம் ஃபேக் தானே அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியே மூஞ்சி தொங்க போட்டுட்டு சாரி அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னாச்சு ஒயன் வா, எங்கே இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து மேரேஜ்னு வந்து ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து யார்கிட்டே இதுவரையும் நீங்கள் சொல்லாமல் இருப்பீங்க. ஆனால் உங்கள் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்சிருக்கோம். ஒருத்தவங்க பேர் வந்து கங்தேமோன், அது ஒரு பாய். இன்னொருத்தவங்க வந்து லியா. 2 பேர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். மேரேஜும் அந்தளவுக்கு வந்து பெருசாக நடந்திருக்காது, சிம்பிளாக வச்சு முடிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து சொல்லியிருப்பாங்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க, உங்கள் நிலைமை தெரிஞ்சு. ஏன்னா அதிக பேருக்கு தெரிஞ்சால் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கம்மியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து கரெக்டாக அவங்க 2 பேரை கூப்பிட்றாங்க. சரி வா வெளியே வா, அப்படி நான் உங்கள் வீட்டு வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க 2 பேர் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து லூஸ்லாம் எதுக்கு இங்கே வந்தீங்க, நீங்கள் போங்க, நான் வந்து ஜென்ட்ட சொல்கிறேன், நான் அப்புறமா வரேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க 2 பேரும் அந்த சைடு என்ன நேற்று நைட்டு செம்ம ரொமான்ஸ் போல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படின்னு ஐஸை ரோல் பண்ணிட்டு ஆமாம்மா ரொம்ப ரொமான்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வந்து ஏன் சொல்கிறா, ஒயன் எல்லாம் பக்கம் நடந்துச்சா அப்படின்னு வந்து கேட்குறா. நீங்கள் வந்து என்ன பக்கம் நடந்துச்சா, இல்லடி நீ இப்போ தான் 18, உனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் ஜின் எல்லாமே நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பார்ல அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. அதெல்லாம் கேட்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கடுப்பாகுது. அது என்னன்னு தெரியல, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாக தான் ஆகுது. அதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு ஒரு சைடு இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் நடக்கணும், அது நம்ம தான் டிவோர்ஸ் வாங்க போகிறோமா அப்படின்னு இருக்குது உங்களுக்கு. டக்குன்னு அவங்க 2 பேர்ட்டையும் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ட்டு போய் சொல்கிறீங்க. இந்த மாதிரி நான் போகணும், ஸ்டூடியோ போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நான் வேணால் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இல்லை பரவாயில்ல நான் பஸ்ஸில் போய்ப்பேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க.
அவர் டக்குன்னு அவர் பண்ணிட்டு இருந்த வேலையெல்லாம் போட்டுட்டு லேப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. வேலையெல்லாம் போட்டுட்டு இல்லை வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து கிளம்புறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடயே வந்து காரில் போகிறீங்க. இப்போ காரில் 2 பேரும் போயிட்டுருக்கீங்க. ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அவர் அப்படியே சைடில் பார்க்குறீங்க. அவர் வந்து காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஒயிட் ஷர்ட் வந்து வேர் பண்ணியிருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. சைட் வேவில் வந்து அவர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். நீங்கள் அவரை அப்படியே பார்த்துட்டு இவனுக்கெல்லாம் 29 சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா அப்படின்னு வந்து நீங்கள் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளேயே பேசிட்டு வரீங்க. அவர் டக்குன்னு சொல்லலாம் உங்களை திரும்பி பார்க்குறாரு. பார்த்ததுல நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. திருமணத்தில் அவர் வந்து உங்களை வீடாக பார்த்துட்டேன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து திருமண நேரத்துக்கு சும்மா இல்லாமல் மண்டையை போட்டு ஆட்டுன்னு ஆட்டுறீங்க. டக்குன்னு இல்லை அது வந்து சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சுளுக்கா என்னாச்சு அப்படின்னு வந்து ரொம்ப வரியாக கேட்குறாரு. நீங்கள் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சைன் பண்ணுறீங்க. என்னன்னு தெரில எதுக்கு நம்ம அவனை பார்க்குறோம், ஒரு வேளை ஒரு பாய் பக்கத்தில் இருந்து இப்படி தான் பார்க்க தோணும் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்து சாங் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து ஜெனோ ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு நீங்களும் வந்து அங்கே ஸ்விட்சை வந்து ஆன் பண்ண போகிறீங்க. ஜெனோ வந்து வைக்கிறாரு. 2 பேர் ஹேண்ட்ஸும் வந்து டச் ஆகுது. அப்படியே நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவர் உங்களை பார்க்குறாரு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் 2 பேரும் ஸ்டேர் பண்ணியிருப்பீங்க. அப்படியே வந்து டக்குன்னு அவர் பிரேக் போட்டுடுறாரு. பிரேக் போட்டதில் 2 பேரும் அப்படியே முன்னாடி போயிட்டு பின்னாடி வரீங்க. வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி அப்படியே திரும்பி பார்த்துட்டு திரும்பிடுறீங்க. அவரும் வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஆகிட்டு அவரும் திரும்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் யோசிச்சுட்டு வர்றாரு, ஏண்டாச்சுன்னு பார்த்தேன், எதுக்கு அவளை பார்த்தேன், எதுக்கு அவளை கையை தொட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டூடியோவில் வந்து அவரை விட்டுட்டு கிளம்பிடுறாரு அங்கேருந்து. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்து ஜென் கேட்குறாரு எப்படி போணுச்சு இன்னைக்கு டே அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்களும் அப்படியே டயர்டாக போயிட்டு சோஃபாவில் படுத்துட்டு நல்லா போணுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜென் வந்து டின்னர் சாப்பிட வரியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு எத்தனை ஒரு அந்த அளவுக்கு வந்து செம்மையாக சமைச்சு வச்சுருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஓகே உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உட்காடுறீங்க. வந்து உட்காந்துட்டு அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸ்லாம் வச்சு கிளாப்லாம் பண்ணிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் எப்போயுமே சின்ன பிள்ளை தனமாக தான் பண்ணுவீங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் உங்களையே வந்து அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஏன் இவன் இன்னும் இப்படியே இருக்கா மாறாமா அப்படின்னு வந்து உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து எடுத்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எது சமைச்சிங்க சின்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்து ஆமாம் இது என்ன நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒன்று டேஸ்ட் பண்ணி செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 2 பேரும் போய் படுத்துட்டீங்க. படுத்ததுக்கப்புறமா வந்து அவர் வந்து தூங்கலை. நீங்கள் வந்து செம்மையாக டயரில் தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் காலை போட்டு நீங்கள் வந்து அப்படி இப்படின்னு வந்து ஷேக் பண்ணிட்டே இருக்கீங்க. அவர் அதை பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்க்குறேன்னு நீங்கள் ரொம்ப டயர்டாக படுத்திருக்கீங்க. அவருக்கு தெரியுது ஓகே ப்ராக்டிஸ் பண்ணி தான் இவளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாமெல்லாம் வந்து ரொம்ப அமுத்திலாம் விடுறாரு. அப்படியே மசாஜ்லாம் பண்ணுறாரு. அது உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து ஒன்றும் தெரியாத குழந்த மாதிரி அப்படியே தூங்குறீங்க. உங்களுக்கு அதெல்லாம் காலெலாம் அமுக்கி விட்டுட்டு வந்து அவரும் படுத்து தூங்கிடுறாரு. இப்படியே வந்து உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் மேலே பாஸ் ஆகுது. இப்படியே நல்லா 2 பேரும் வந்து இதில் இடையில வந்து நிறைய பேசிக்கிறீங்க, ஒருத்தர் நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரி நிறையா நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து சடனாக ஒரு நாள் வந்து நீங்கள் இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க. காலேஜ் பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இடையே ஓப்பன் ஆகிற டைம் வந்துடுச்சு. அப்போ வந்து ஜென்ட்ட கேட்குறீங்க காலேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. இப்போ வந்து நீங்கள் தான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டீங்களா. ஸோ வந்து எதாக இருந்தாலும் சஜஷன்லாம் கேட்குற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆகிட்டீங்க. அவர் சொல்கிறாரு காலேஜ் இங்கே நிறைய காலேஜ் இருக்குது, நான் சஜஸ்ட் பண்ணுறேன், அந்த காலேஜ் போ நல்லாயிருக்கும், இதுக்கு போ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு. நீங்களும் கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க. அங்கே தான் நீங்கள் போகிறீங்க. அங்கே போனால் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள் சர்க்கிளில் யாருமே இல்லை. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் 2 பேரும் வந்து வேறு காலேஜ் தான் அவங்களுக்கு சீட் கிடச்சிருக்கும், அந்த காலேஜில் கிடச்சிருக்காது. சரி இந்த காலேஜை மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சேர்ந்துருப்பீங்க. ஏன்னா அங்கே டான்ஸ் ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அங்கே வந்து டியூஷன்லாம் இது பண்ணி அங்கே வந்து சேர்ந்துக்க அந்த டான்ஸ்க்கு மட்டும் வந்து சேர்ந்துங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து காலேஜ் விட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு வந்து உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறா. அது வந்து வேறு யாரெல்லாம் உங்களுக்கு சீனியர் தான். அவள் வந்து பார்த்துட்டு
ஒய்யன் அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, ஒரு கேங்காகவே நின்றுட்டுருக்காவ. நீங்கள் பார்த்துட்டு ஹலோ சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் வந்து சரி அந்த ஹேண்ட்ஸமாக வந்து விட்டுட்டு போகிறானே அவனை காலையில், அவன் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே முடிச்சுட்டு அது வந்து என்னோட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்ல யார் அவன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து அது என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க பார்த்துட்டு ஹஸ்பண்டா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சிருக்கும். எதனாலனா வந்து அவர் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது இதில் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹேண்ட்ஸம் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய அவார்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் நிறைய வின் பண்ணியிருப்பார். நிறைய பேர் அவங்கள வந்து சஜஸ்ட் பண்ணி. அதனால் வந்து இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவள் வந்து ஹஸ்பண்டா அவருக்கு கல்யாணம் முடியல தானே அப்படின்னு வந்து கேட்குறா. அதை வந்து நீங்கள் வந்து இல்லை எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. மேரேஜ் ஆகிடுச்சா எப்போ அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு ஞாபகமே இல்லை எப்போ மேரேஜ் ஆகிடுச்சின்னு. ஒரு 3 வீக்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு ஓ 3 வீக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி ஏன்னா நீங்கள் வந்து அழகாக க்யூட்டாக இருப்பீங்க, நிறைய பாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாக உங்களை பிடிக்காது. அதுமாதிரி வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சுது. இப்போ நீங்கள் திரும்ப வீட்டுக்கு போகிறீங்க. அதே மாதிரி என்னோட ஜாலியாக பேசுகிறது, அதுக்கப்புறம் அவரோட ஆஃபீஸ் ஒர்க்கு என்ன ஏதாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போ வந்து திரும்ப நீங்கள் காலேஜ் போகிறீங்க. அப்போ இவங்ககிட்ட நீங்கள் ஒரு நாள் மாட்டிக்கிறீங்க. ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள் நடந்து போயிட்டுருக்கும் போது அப்போ வந்து அவங்க வந்து உங்களை ஒரு புள்ளி பண்ணுற மாதிரி அப்படி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க அவனுக்கு 29, உனக்கு 18, 11 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். என்னடி என்ன மைக்கிட்டே காட்டி அப்படின்னு வந்து உங்களை ரொம்ப பேடாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இல்லை எங்கள் வீட்டில் தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க, எங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போன்னு பார்த்து வந்து ஜென் வந்து ஆஃபீஸில் சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சிருச்சு, இப்போ இன்னைக்கு நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. வந்த இடத்துல வந்து நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க, காலேஜை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே எங்கேயுமா தேடிட்டு இருந்திருப்பாரு. அப்போ தான் வந்து சரி லொக்கேஷனையும் வந்து பார்த்துருவோம் அப்படின்னு பார்க்குறாரு. காலேஜுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்ட்ரீட் போகுது, அங்கே தான் இருக்கா அப்படின்னு தெரியுது. அப்படியே வந்து பார்க்குறாரு, அங்கே வந்து உங்களை புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணி பேசுகிறீங்க. என் ஹஸ்பண்ட் எனக்கு தெரியும், ஏஜில் வந்து ஒரு விஷயமே இல்லை, ஏஜ்னால என்ன இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும், எப்படி வேணாலும் லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவங்க வந்து உங்களை அப்படியே பின்னாடி தள்ளி குட்டி பொண்ணு வந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிற, அவ்வளோ திமுறா போச்சு அவனுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே வந்து இல்லை சீனியர் அது வந்து அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப புள்ளிலாம் நிறையா பண்ணியிருப்பாங்க உங்களை. அது உங்கள் மேலே எல்லாம் நிறையா தண்ணிலாம் ஊற்றுறது, அதுக்கப்புறம் வந்து உங்களை கீழே விழுவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அதெல்லாம் நினச்சி பயமாக இருக்குது, இப்போயும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துக்கிட்டே பார்க்குறீங்க. அவங்க வந்து இரு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க. பக்கத்தில் வந்து ஒரு ட்ராஷஸ் இது இருக்குது, அதை எடுக்க போகிறாங்க. டக்குன்னு ஜின் வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சி ஒரு ஸ்லாப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆகி பார்க்குறீங்க யார் அப்படின்ட்டு. பார்த்தா அங்கே ஜின்னு தான் நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜின் அப்படின்னு வந்து லோ வாய்ஸில் அப்படியே சொல்கிறீங்க. அப்படியே உங்களை ஜின் பார்த்துட்டு இருவையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து நல்லா திட்டி அனுப்பிச்சி விட்டுறாரு. அனுப்பிச்சி விட்டுட்டு உங்களை வந்து திரும்ப காலைல கூடிய போகிறாரு. ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னை அப்படியே உங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை அது வந்து நாங்கள் பேசினோன்னா நீங்கள் கேட்டுட்டீங்களா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. அட வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து டக்குன்னு சொல்கிறீங்க இல்லை அதெல்லாம் வந்து நான் வந்து என்னோடய செல்ஃப் ப்ரைட் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசினேன். நீங்கள் உடனே வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம வந்து டிவோர்ஸ் தானே பண்ணிக்க போகிறோம், நீங்கள் இதை வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதை கேட்டுக்கிறோம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. என்னடா இவ இப்படி பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சரின்னு உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் வந்து ட்ரிங்க் பண்ண போயிடுறாரு. ரொம்ப ஹெவியாக ட்ரிங்க் பண்ணுறாரு. எப்போயும் அவர் வந்து அதிகமாக ட்ரிங்க் பண்ணவே மாட்டார், ஒரு கிளாஸ் தான் அவ்வளோதான். இப்போ வந்து ரொம்ப அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறாரு. அவருக்கே தலைகால் புரியாத அளவுக்கு ட்ரிங்க் பண்ணுறாரு. நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா வந்து ஜின் ரொம்ப குடிச்சிருக்காரு. ஸ்மெல் வந்து உங்களுக்கு அவ்வளோ அடிக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜின் இப்போது எதுக்கு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அவர் டக்குன்னு அப்படியே வந்து உங்கள் மேலே விழுந்துட்டாரு. விழுந்ததோட நீங்கள் சரி அப்படின்னு வந்து பிடிக்கிறீங்க. ஏன் என்னடி அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன டீயா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அதில் வந்து ஆமாண்டி
அப்படி தாண்டி போடுவேன், டி 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 அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஆஹா வேறு ஃபார்மில் இருக்கான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க ஜென் உங்களை நான் வந்து படுக்க வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீ என்னடி என்ன படுக்க வைக்கிற, நான் உன்னை படுக்க வைக்கவா அப்படின்னு வந்து கேட்குறாரு ஒரு மாதிரி சீரியஸ்டா. நீங்கள் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. வேணாவா வேணாம்மா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு இல்லை ஜின் என்ன ஆச்சு, நீங்கள் வாங்க எதுக்கு ட்ரிங்க் பண்ணீங்க முதல்ல அப்படி இப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. டக்குன்னு உங்களை வந்து பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணதோட அது வந்து ரொம்ப லாங்காகவே போய்ட்டுருக்கு. நீங்கள் வந்து ஷாக்கில் தான் இருக்கீங்க. அவர் வந்து உங்கள் லிப்ஸை வந்து மெதுவாக வந்து லிப்பை பைட் பண்ணி அப்படியே லிக் பண்ணி அப்படியே பைட் பண்ணி லிக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன ஜென் பண்ணுறீங்க விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவரை லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. அவர் சடனாக வந்து உங்களை தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போனால் அவரே ஏற்கனவே தள்ளாடுறாரு. இதில் உங்களை வேறு தூக்கிட்டு இன்னும் ரொம்ப தள்ளாடுறாரு. என்னாச்சு எனக்கு ஏன் காது இப்படி போகுது அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து இப்படி குடிச்சா இப்படி போகாமல் வேறு எப்படி போகும், ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. நான் வந்து நடந்து வரேன் ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்பயும் வந்து விட மாட்டேங்கிறாரு. அப்படியே ரூமில் போயிட்டு உங்களை தூக்கி போட்டுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு நிற்கிறாரு. ஒரு மாதிரி சீரியஸாக பார்க்குறாரு. அவர் பார்க்குற பார்வையிலே தெரியுது உங்களுக்கு எந்த மாதிரி பார்வை அப்படின்னு. அப்படியே பார்த்துட்டு உங்ககிட்ட வர்றாரு. கிட்ட வந்துட்டு உங்கள் காலை ஃபஸ்ட்டு எடுக்கிறாரு. எடுத்தால் எப்படி உங்கள் காலை வந்து அவர் நின்றுட்டு உங்கள் காலை பிடிச்சி இப்படி தூக்குறாரு. நீங்கள் வந்து இப்படியே பார்க்குறீங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா உங்களோட பானில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு இந்த லெக் தானே டான்ஸ் ஆடும் அப்படின்னு ரொம்ப லோவாக பேசுகிறாரு. நீங்கள் வந்து புரியலை அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நான் எத்தனை உனக்கு கால் அமுக்கி விட்டுக்கிறேன் என்னைக்காச்சும் நீ பொண்ணு அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து இல்லைன்னா என்ன பண்ண புரியலை அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அவர் பேச ஒன்றுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை அப்படியே உங்கள் மேலே ஹோவர் ஆகிறாரு. ஆகிட்டு அப்படியே வந்து உங்கள் நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ன ஜீன் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அப்படியே அவர் உங்கள் இயர்ஸில் அப்புறம் சின்னில் உங்கள் சீக்ஸ்லன்னு எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ஐஸில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜின் மேலே ஃபீலிங்ஸ்லாம். ஆனால் வந்து எப்படியா இருந்தாலும் வந்து ட்ரீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதனால் ஜின்னு வந்து எதுவும் பண்ண வேணாம், இந்த மாதிரி எதுவுமே வந்து அவர்கிட்ட சொல்லிக்க வேணாம் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஜின்னுக்கு வந்து உங்களை வந்து ரொம்ப இயர்ஸாக வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து உங்களை வந்து பார்த்து தான் வளர்ந்துருப்பாரு. ஆனால் வந்து அவருக்கே தோணும் நம்மளை விட ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காளே அதெல்லாம் செட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு அவரும் ஃபீலிங்ஸ் எல்லாம் உள்ளக்க வச்சுட்டு அவரும் இருந்திருப்பாரு. ஆனால் வீட்லேயே அனைத்து படத்தில் அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போயிருக்கோம். எப்படியோ நம்ம வந்து நினச்சோம் நம்ம ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அன்றைக்கி தான் ஒரு பெரிய குண்டை போட்டிங்களே, அதுலேருந்து அவர் வந்து இன்னும் அந்த சாக்குலன்னு தெரியவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருக்காரு. அவர் உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் அவர் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஐ டு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அவர் அப்படியே கீழே ட்ராவல் ஆகி உங்கள் லிப்ஸை பார்க்குறாரு. லிப்ஸை பார்த்துட்டு அப்படியே அதை லிக் பண்ணி அப்படியே செக் பண்ணுறாரு. பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்கு அவர் ஹேண்ட்ஸ்லாம் வந்து அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலை. டக்குன்னு அவர் ஹேண்ட்ஸை வச்சு உங்கள் நெக்கை வந்து தொட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் உங்களை இதுவரையும் ஃபீல் பண்ணி டச் பண்ணதே கிடையாது. டச் என்ன சும்மா நார்மலாகவே வந்து கையை பிடிக்கிறது அந்த மாதிரி கூட இருந்திருக்காது. அதில் வந்து அவர் ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்படியே நீங்கள் வந்து பார்க்குறீங்க என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்து உங்களோட செஸ்ட் பாட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஸ்டொமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரெஸ் மேலே பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் வந்து தடுக்கவும் முடியலை. நீங்கள் எதுவுமே பண்ணல. நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக இருக்கீங்க தடுக்காமல். அவர் வந்து அவரோட ஷர்ட்டை ஃபஸ்ட்டு கழட்டிட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் எடுத்து அவரோட ஆப்ஸில் வைக்கிறாரு. நீங்கள் அதை அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் ஹேண்ட்ஸ் வேறு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அவர் அதை ஃபீல் பண்ணிட்டு அப்படின்னு மூன் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அவர் மூன் பண்ணிட்டே வந்து உங்ககிட்ட வந்து ஐ வாண்ட் டு ஃபீல் யூ பேபி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆகிட்டு அப்படியே ஜின்னை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு ஓகேவா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எத்தனை வாட்டிட்டா சொல்வேன் ஓகேனா ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்கிறோம் இதை எனக்கு பிடிக்காதடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து இன்னும் ஒரு வாட்டி கேட்டீங்கன்னா நாட் ஓகேன்னு சொல்லிவிடுவோம் பரவாயில்லையா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவர் டக்குன்னு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப போதையில் தான் இருக்கார். இப்போயும் அவர் டக்குன்னு உங்கள் ட்ரெஸ்ஸில் அப்படியே வந்து ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகிட்டு
ஸ்டன்னாக நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்னடா பண்ணுற, ஒன்று பண்ணு, இல்லைக்கிட்டு என்னை விட்டுரு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியே வந்து இதை இது என்னங்கிறாரு, என்னடா சொல்கிற அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. நான் டாவா, ஆமாம் இவ்வளோ போதிலே வந்து நான் டா சொல்கிறது மட்டும் உனக்கு நல்லா தெரியுதானே வந்து கேட்குறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு, இல்லை நீ சின்ன பொண்ணு தானடி, உனக்கு 18 தானே ஆகுது, உண்மையை சொல்லு, உனக்கு 18 தானே ஆகுது அப்படின்னு வந்து கேட்குறேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்தோட 19 அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் போல் என்ன, அதுதான் போல் என்ன அப்படின்னு வந்து கேட்குறீங்க. இல்லை என்னடி இவ்வளோ ஸ்ட்ரக்சராக இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஜின் வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே வந்து நெக்கெலாம் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து உங்களோட இன்னர்ஸ்லாம் கிளிப் பண்ணுறாரு. கிளிப் பண்ணிட்டு அப்படியே அதை வந்து பார்த்துட்டே இருக்காரு. பார்க்க மட்டும் தான் செய்கிறாரு, எதுவும் பண்ண மாட்டுறாரு. நீங்கள் வந்து ஒன்று பண்ணு இல்லைக்கிட்டி பாரு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அப்படியே வந்து 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அங்கெல்லாம் வந்து செக் பண்ணுறாரு. செக் பண்ணிட்டு உங்களோட ஒரு செஸ்ட்டை வந்து அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காரு. இன்னொரு செஸ்ட்டில் வந்து அவர் செக் பண்ணுறாரு. அது வந்து உங்களுக்கு புது ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே ப்ரெஷராக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அது அவர் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக்குது. அவர் வந்து சொல்கிறாரு, கண்ட்ரோல் யுவர் மூவ்ஸ், ஐ கான் கண்ட்ரோல் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக வந்து மூவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அவரே திரும்ப வந்து சொல்கிறாரு, மூவ் ஃபார் மீ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இப்போ நான் பண்ணட்டுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் வந்து நான் பண்ணுறேன், நீ மூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீங்களும் வந்து மூவ் பண்ணுறீங்க. அவருக்கு அது கேட்க தான் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுது. அவர் வந்து உங்களை வந்து ஹெட் பார்ட்டில் உங்கள் ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்க ஸ்டன் ஆகி பார்த்து. அவர் வந்து உங்களை பார்த்துட்டு யூனோ ஐ எம் ஸோ ஹார்ட் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்போ ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் பண்ணட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ரொம்ப லோ வாய்ஸில் ரொம்ப சீரியஸாக கேட்குறாரு. நீங்களும் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து உங்களோட இன்னர் பார்ட்டில் வந்து சக் பண்ணுறாரு. சக் பண்ணதால் அது உங்களுக்கு இன்னும் வந்து ப்ரெஷர் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்களோட ஹெட்டெல்லாம் பெண்ட் பண்ணி அப்படியே உங்கள் பெட்ஷீட்டை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க டைட்டாக. அவர் வந்து மூட் ஃபார் மீ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து சின்னு அவர் பேரையும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, விடாமல் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவர் வந்து உங்கள் கிளிப்பில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, புது ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி 2 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்னால வந்து ரொம்ப பெயினாகவும் இருக்குது. நீங்கள் வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு வந்து இது ரொம்ப நாள் உங்களுக்கு தோணி இருக்கும். நிறையா வந்து ஆர்டிகல்ஸ் அது இதுன்னு நிறையா பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பற்றி. நீங்கள் வந்து வேறு ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட், அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையில் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நடக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும். பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போதே அவர் கேட்குறாரு, இடையில ஸ்டாப் பண்ணிட்டு ஏன் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அவர் அப்படியே எடுக்கலாம் இல்லை, அப்படியே வந்து இருக்காரு. என்ன அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. அவர் வந்து கேட்குறாரு, டிவோர்ஸ்லாம் கொடுத்துட மாட்டேலடி அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் லூஸு, இப்போ கேட்குற நேரமாக இது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அவர் வந்து இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அவருக்கு அடித்த போதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்படியே வந்து செமையாக ஸ்டடியாக பேசிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து எப்படி நான் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுப்பேன், இதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சுட்டேன் அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்னடி சொல்கிறா, நீ சொன்ன ஒரு வாரத்துக்காக தான் இப்போ இவ்வளோ ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தேன், அதுவும் நல்லது தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே வந்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நிறைய ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அந்த நைட் ஃபுல்லாக ரொம்ப வைல்டாகவே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மார்னிங் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. அவர் வந்து சொல்கிறாரு, டான்ஸு உனக்கு வந்து ரொம்ப பேஷனு ட்ரீம்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அதுக்காக நீ என்னை விடணும்னு நினச்ச, ஆனால் வந்து என்னைக்காகவும் வந்து எனக்காக நீ அதை விட்டுறாத அப்படின்னு வந்து அவர் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரை அப்படியே பார்த்துட்டு தேங்க்ஸ் ஜின் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து இது நைட்டுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து அவர் அப்படியே சிரிச்சிட்டே இதுக்கப்புறம் பல நைட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே சரி ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் லிப்ஸில் நீங்கள் வந்து பிக் பண்ணுறீங்க. இப்படியே உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக ஜாலியாக அப்படியே நீங்கள் வந்து டான்ஸு உங்கள் ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. இதோட இந்த 1 ஷர்ட்டை முடிச்சுக்கலாம். டாடா பாய் பாய்.